கச்சா எண்ணெய் குறையிறப்ப ₹1 கூட குறைக்க மாட்டுறாங்க. கஷ்டப்படுறோம்ப்பா. இப்போ ஏற்றுறப்ப மட்டும் ஏற்றுனாங்க என்ன சார்? இப்போ நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் 2 முறை உயர்ந்த பெட்ரோல் டீசல் விலை தற்போது 3வது முறையாக ₹2.46 உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை ₹2.57 உயர்ந்து காணப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை 2 வாரங்களில் 4வது முறையாக இன்றைய தினம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? கடவுளே. கடந்த 1 வார காலமாகவே நாடு முழுவதும் பெட்ரோல் டீசலின் விலையை திடீரென அதிகாலையிலேயே மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தி பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹7.50 உயர்ந்திருக்கிறது. அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகும். ₹100 இருக்கு. ₹100 வட்டியா? எங்க இருக்க? ₹107.77 விற்பனையாகிறது. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. என்னடா டேய், அடாவடி கொள்ளடா டேய். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 25,000 பத்தாது, 45,000 வேணும். நானாச்சும் 20,000 கேட்டேன், இவன் 40,000 அவனு கேட்கறான். ஏங்க சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. நான் பார்க்கும்போது ₹100 இருந்தது, இப்போ 103, 2 நாள் ₹107 கிட்ட ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணுவீங்க? எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இல்லை, ரொம்ப கட்டுப்படி. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ₹100 போட்டானாலும் 2 நாள் மேலே சுத்தலாம். இப்போ ₹100 போட்டாலும் 1 நாள் கூட வர மாட்டேங்குது. பத்தல குடிடா, நல்லா குடி. சார், நான் டெலிவரி பாய் சார். எனக்கு பெட்ரோல் தான் மெயின். எனக்கு பெட்ரோலில் தான் இப்போ காஸ்ட் அதிகமாக போகுது. ₹300 போட்ட இடத்துல இப்போ ₹500 செலவாகுது. நான் எங்க போவேன்? நான் என்னையா பண்ணேன்? குறைஞ்சது 120 கிலோமீட்டர். எனக்கு ₹300 போட்டால் தான் போகும். ₹200 போட்டுட்டு இருந்த இடத்துல இப்போ ₹300 பெட்ரோல் செலவாகுது. வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. என்ன வளர்த்துற? ஆனா பொழப்பு வளர்த்துருவேன். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருப்பா. கேட்டா அவங்க பெட்ரோல் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. யாரு இதெல்லாம் பாதிக்கப்படுறது? இழைக்கு தான் பாதிக்கப்படுறாங்க. பெரிய பணக்காரங்க யாரும் பாதிக்கப்படுறது தெரியல. என்னடா நீ இவ்வளவு டிமோட்டிவேட்டடா இருக்கலாமாடா? நீ ஜாலியா இருப்ப. அத்தியாவசிய பொருள் எந்த அளவுக்கு உயர்ந்து தான் இருக்கும். டீ விலைய 10 அந்த டீ இப்ப ₹15 ஆயிடுச்சு. நான் மீதி காசு கொடுங்கண்ணா, கிளம்பணும். இதுவே மீதி காசு தான்டா. டீ ₹20, ஒரு சிகரெட் ₹15, மீதி காசு கேக்குறா? ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிடலாம், ₹2 பிஸ்கெட் ₹3 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. அதுக்காக சம்பளம் ஏற மாட்டுது. முதலாளி, என் சம்பளத்துல ₹100 போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கரெக்ட் போ. ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு. ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டான். கச்சா எண்ணெய் விலை சரிந்த போதிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. எரிபொருள் விலை ஏறினா உரங்களோட விலையும் ஏறும். இதனால விவசாயம் செய்யறதுக்கான செலவுகள் அதிகமாகி கடைசியில நம்ம சாப்பிடுற சாப்பாடும் கூட ஆடம்பரமான பொருளா மாறுற அளவுக்கு விலை அதிகரிக்கும். உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஈரான் போர் காரணமா மேற்காசிய நாடுகள்ல பதற்றமான சூழல் நிலவுறதால இறக்குமதி பாதிக்கப்பட்டுட்டே வருது. இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். இது மத்திய அரசாங்கம் இது கொஞ்சம் ஏற்றத்தை வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். இதுக்கு மேல ஏறாத அளவுக்கு பாத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்றேன். இப்போ விஜய் சார் பார்த்து கூட ஏதாவது கம்மி பண்ற அளவுக்கு கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. கச்சா எண்ணெய் குறையிறப்ப ₹1 கூட குறைக்க மாட்டுறாங்க. கஷ்டப்படுறோம்ப்பா. இப்போ ஏற்றுறப்ப மட்டும் ஏற்றுனாங்க என்ன சார்? இப்போ நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். என்ன நான் சொல்றேன்? தம்பி,
இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டாவது பெட்ரோல் டேக்ஸை குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தான் பெட்ரோல் டீசல் விலை. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ். பெட்ரோல் வாங்க மக்கள் கையில் கிடைத்த ட்ரம்கள் உள்ளிட்ட பொருட்களோடு பெட்ரோல் நிலையத்திற்கு ஓடோடி சென்றனர். என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. ஐயோ ஐயோ கலக்கு, நீ எங்க பாருங்க. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. Prime Minister Modi brought us a gift, a very very good toffee. நான் கொடுக்கவே இல்லை, நம்பு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறதுக்கு வக்கில்ல. ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? மரியாதை வீடு வந்து சேரு, உனக்கு இருக்கு. 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து பழைய நிலைக்கு திரும்பும் என்று ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நம்மளால பப்ளிக் இடைஞ்சல் வரப்பா, ஏன்னா அவங்க ஆபீஸ் இருக்கு, போய் வேலை வைக்க பாக்கலாம். ஏதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஓரம் உட்கார்ந்து பேசுவோம். அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான அமைதி ஒப்பந்தத்தை நெருங்கியுள்ளன. கடவுள் இருக்கிறாங்க மாரே. இந்தியா எண்ணெய் 100% நம்பலாம், அவர்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனக்கு இந்தியாவை மிகவும் பிடிக்கும் என்றும் தான் பிரதமர் மோடியின் தீவிர ரசிகன் என்றும் குறிப்பிட்டார். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. எவ்வளவு புரட்சி செஞ்சாலும் ஒரு சாக்லேட்டை வச்சு உலகத்துல புரட்சி செய்ய முடியும் என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.